மக்களுக்கும் அவர் மேலே சார் அது ஒரே உதாரணம் சார். ஒருத்தன் சொல்லுவாங்க, கலெக்டரோட நாய் செத்தா கூட்டம் வருமா, கலெக்டர் செத்தா கூட்டம் வராதான். ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் கலெக்டரால் எதுவும் ஆக போகிறதில்ல. ஒருத்தனுடைய இறப்புல மட்டும்தான் அவனுடைய பவர் தெரியும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர், அடுத்து புரட்சி கலைஞர். என்ன க்ரௌடு சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரை தெய்வமால ஆக்கி சாமி ஆக்கி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து அது ஒரு கருமாரியம்மன் கோயில், மாங்காடம்மன் கோயில் மாதிரி கேப்டன் கோயில்னு ஜனங்கள் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அவரை பற்றி ஓவராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லுவார், நம்மளை வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? சார்ன்னு தான் சொல்லுவார் சார். அது அவரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து சார்ன்னு தான் சொல்லுவார். என்ன சார் பண்ண போகிறோம்? ஏதோ பண்ணணும் சார், ஏதாவது பண்ணணும் சார்ம்பார். பேச்சை பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் இருக்காது, செயற்கை தன்மையே இருக்காது. பார்த்தீங்கன்னா என்ன மனசில் படுதோ ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு